மனிதர் கையிலே விழாதிருப்பேனாக, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. ஆமென். வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் இன்னொரு விசை நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையை தயவு செய்து காதல் அப்படின்ற ஒரு வலையில சிக்கி அதுல விழுந்து உன்னுடைய மனுஷருடைய கையில் அகப்பட்டுறத அதை உன்னுடைய வாழ்க்கையில, ஏன்னா அது ரொம்ப தீய ஒன்று. நான் என்னுடைய கண்களாலே பார்க்கிறேன். அவ்வளவு கிருபை, அவ்வளவு வரங்கள், அத்தனை டேலண்ட், ஆனா பிரகாசிக்கவே முடியாம இன்னைக்கு அந்த பொண்ணை ஆசைப்பட்டு, பையனை ஆசைப்பட்டு, சர்ச்சை எதிர்த்து, அம்மா அப்பாவை எதிர்த்து, ஊழியக்காரங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ண நிறைய பேர் இன்னைக்கு வந்து வெற்றியான ஊழியம் செய்யவே இல்லைங்க. வெற்றியான ஊழியம் செய்யவே இல்லை. பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு அவங்க வாழ்க்கை. அவங்க யார் அப்படின்னு கேட்டா, பாஸ்டரையே எதிர்த்து கல்யாணம் பண்ணவங்க, அம்மா அப்பாவே எதிர்த்து கல்யாணம் பண்ணவங்க. இல்லை, எனக்கு என் ஆண்டவர் வந்து இந்த பொண்ணை எனக்கு கொடுக்க மாட்டாரா, அது ரட்சிக்கப்பட்ட பொண்ணு தானே, ரட்சிக்கப்பட்ட பையன் தானே அப்படின்னு ஆயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்பி பாஸ்டருடைய வாயை அடைச்சு, அம்மா அப்பாவுடைய வாயை அடைச்சு, சொந்தங்களுடைய வாயை அடைச்சு இவங்க இஷ்டப்படி செஞ்சாங்க. ஆனா நான் சொல்றேன், அது அவங்க கையில சிக்கிட்டாங்கன்னு தான் சொல்றேன். சிக்கிட்டாங்க, எதுவுமே தெரியாம சிக்கிட்டாங்க. இன்னைக்கு எதுவுமே இல்லாம இருக்கும்போது பரிதாபமா இருக்குது. அந்த வாழ்க்கை இந்த ஜபத்துல இருக்கிற யாருக்கும் வந்துடவே கூடாது, யாருக்கும் வந்துடக்கூடாது. அதனாலதான் என்னுடைய ஆதங்கமாய் பேசுகிறேன். இன்று ஒருவேளை உங்களுக்கு அதுதான் நல்லது மாதிரி தெரியும், அதுதான் பிளஸ் மாதிரி தெரியும், அதுதான் எல்லாத்துலயும் மேலானது மாதிரி தெரியும். நான் சொல்றேன், காத்திருங்க, என் கர்த்தரே உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள்.